இன்று எங்கள் வீட்டில் குபேர லக்ஷ்மி பூஜை நடைபெற்றது. இந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் 11 விளக்கு ஏற்றி இன்றைக்கி நாங்கள் பச்சை கலர் இந்த அகல் விளக்கு, இந்த குபேரர் பூஜையில் பச்சை அகல் விளக்கு 11 விளக்கு ஏற்றி இன்றைக்கி நாங்கள் பூஜையை முடித்தோம். இந்த மாதிரி ஒரு கலசத்தில் பச்சரிசி, உப்பு, பச்சை பயிறு, கல்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இந்த கலசத்தில் வச்சுருக்கோம். இதில் வந்து அஷ்டலட்சுமி சொம்பு இது. பதினோரு விளக்கு பச்சை கலரில் அகல் விளக்கு. அதில் இந்த நம்பர் போட்டிருக்கோம், குபேரனுடைய அந்த நம்பர் போட்டிருக்கோம். இந்த விளக்கு 11 விளக்கு ஏற்றி இன்று குபேர பூஜை நாங்கள் செஞ்சோம். இந்த மகாலட்சுமிக்கு இன்றைக்கி பூஜை நல்லா செஞ்சோம். இந்த குபேர லக்ஷ்மி எல்லாருக்கும் இந்த அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டோம். மகாலட்சுமியோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு நாங்கள் இந்த ஒரு வருஷம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதனால் இந்த வருஷம் இப்போது நாங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம், சிறு தொழில். அந்த தொழில் நல்லா நடக்கணும்னு சொல்லி குபேர லக்ஷ்மியை நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோம். லக்ஷ்மி குபேரர் அருளால் செல்வ கடாட்சம் பெருகும். இன்றைக்கி இந்த விளக்கு ஏற்றி இந்த பூஜை பண்ணும் பொழுது எங்கள் வீடு ரொம்ப நல்லா இருந்தது. கோலம் போட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றினாலே வீடு ரொம்ப அழகாக இருக்கும். மகாலட்சுமி கோலத்தில் குடியிருப்பாள். இந்த பச்சை விளக்கு 11 விளக்கு எரியும் பொழுது நம்ம மனசு ரொம்ப நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அர்ச்சனாவுக்கு பச்சை புடவை கட்டி இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை செஞ்சாள். மகாலட்சுமி பூஜை இப்பொழுது முடிவுற்றது. அர்ச்சனாவுக்கு பச்சை கலர் புடவை எடுத்து இன்றைக்கி பூஜை தொடங்கணும்.